வரும் நவம்பர் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் கோவை மற்றும் ஈரோட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், முதலமைச்சர் கள ஆய்வில் என்னென்ன பணிகள் குறித்து கலந்தாய்வு நடைபெறும், என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படும்? கோவை, ஈரோடு மாவட்டங்களில் கள ஆய்வு பணிகளில் 2 நாட்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 25ஆம் தேதி காலை கோவை செம்மொழி பூங்காவை திறந்து வைத்ததற்கு பின்பாக மாலையில் தொழில்துறை சார்பில் பல்வேறு தொழில் நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி காலை ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி ஜெயராமபுரத்தில் இருக்கக்கூடிய மாவீரன் பொல்லான் அவர்களுடைய திருவுருவ சிலையுடன் கூடிய அரங்கனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து தீரன் சின்னமலை மணிமண்டபம் சென்று அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தவும் இருக்கிறார். மிக முக்கியமாக சோலார் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் சுமார் 605 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சுற்றுப்பயணத்தில் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இதைத் தொடர்ந்து 1,84,491 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை சுற்றுப்பயணத்தில் வழங்க இருக்கிறார். அன்றே மாலை சித்தோடு ஆவின் பால்பனை வளாகத்தில் பால்வள தந்தை பரமசிவன் அவர்களுடைய திருவுருவ சிலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். இவ்வாறாக கோவை, ஈரோடு மாவட்டங்களில் 2 நாட்கள் கள ஆய்வு பணிகளுக்கான சுற்றுப்பயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 25, 26ஆம் தேதிகளில் ஈடுபட இருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கோவையில் முதலீட்டாளருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிகழ்ச்சி, அதே போன்று பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான திருவுருவ சிலை, ஈரோடு மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட பணிகள், பால்வள தந்தையினுடைய அவருடைய திருவுருவ சிறப்பு உட்பட பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று புதிய திட்டங்களையும் அதே போன்று தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் நடைபெற இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.